ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தோசை பார்த்தீங்களா எவ்வளோ மெலிசா முருகலாக இருக்குது. யார் சுட்ட தோசை தெரியுமா? எங்கள் ஹஸ்பண்டு சுட்ட தோசை எனக்காக. குருமா வந்து பார்த்திங்கன்னா கடை குருமா தான். அடுத்து ஆம்லேட் வரும், அது காமிக்கிறேன் உங்களுக்கு. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது தோசை குருமா. இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, உடம்பு முடியல, ஓகேவா? அதனால் ஹஸ்பண்ட் தோசை செஞ்சாங்க. உங்களுக்கு கூட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே யாராவது மேரேஜ் ஆன கப்புள்ஸ் இருந்தீங்கன்னா, ஒய்ஃப்க்கு முடியலன்னா ஹஸ்பண்ட் கூட சமைச்சு தரலாம். அதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில். ஏன்னா கேர்ள்ஸும் வேலைக்கு போகிறாங்கல்ல, ஸோ அவங்களுக்கும் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்குன்னா முடியாத அன்றைக்கி ஹஸ்பண்ட் சமைக்கலாம். ஹஸ்பண்ட் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நம்ம சமைக்கணுமா, லேடிஸ் தான் சமைக்கணும், ஜென்ட்ஸ் சமைக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் ஈகோலாம் பார்க்க மாட்டாங்க. முடியலன்னா நல்லா சமைப்பாங்க, பார்த்துப்பாங்க. அதனால் யாராவது ஹஸ்பண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஒய்ஃபை நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த மாதிரி சமைச்சு கொடுங்க. உடம்பு முடியாத டைமில் அவங்களுக்கு அன்பாக ஆதரவாக பக்கத்தில் இருங்க, ஓகேங்களா? எக்கு செய்கிறாங்க, செஞ்சுட்டு வரட்டும், அதுவும் காமிச்சிட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எத்தனை ஒய்ஃபோட ஹஸ்பண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கேர் பண்ணி பார்த்துப்பாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அந்த மாதிரி ஹஸ்பண்ட்லாம் கிடச்சா ரொம்ப லக்கி. 2 தோசை தான் சாப்பிடுவேன், அதுக்கு மேலே முடியாது. கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால ஒரு எக்கு, அவ்வளோதான். எக்கு இது வந்து பெப்பர் பொடி இல்லை, அதனால் மிளகாத்தூளும் உப்பு போட்டு எக்கு போட்டிருக்காங்க. தோசை சாப்பிட்டாச்சு பார்த்தீங்களா? கடை குருமா அது கொஞ்சம் தான் தொட்டு சாப்பிட்டேன். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் மாதிரியே உங்களுக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடைக்கணும், அவங்களே நல்லா பார்த்துக்குறவராக இருக்கணும், உடம்பு முடியாத டைமில் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணணும். அதுக்காக நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி கேரிங்காக இருக்க ஹஸ்பண்ட் கிடச்சாங்கன்னா அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி வீடியோ இதுதான். காஃபி ரெடி ஆகிட்டுருக்கு, அது குடிச்சிட்டு கம்மன் படுத்துப்பேன், ஓகேவா? இன்றைக்கி என்னோடய குக்கிங்கே கிடையாது. மதியானம் நேற்று வச்ச மோர் குழம்பு இருக்குது, நேற்று மோர் குழம்பு வீடியோ போட்டேன்ல, அது இருக்குது. உருளைக்கிழங்கு வெட்டுறாங்க, அது வந்து அந்த சிக்கன் மசாலா பொடி இருக்குல்ல, அது போட்டு ஊற வச்சு நேற்று வாழைக்காய் பொரிச்ச மாதிரி உருளைக்கிழங்கும் பொரிச்சிடுவேன். அப்போது சாப்பாடு மட்டும் வைப்பாங்க அவங்க. உருளைக்கிழங்கு நான் எந்திரிச்சு வந்து பொரிச்சிடுவேன். சாதம் வச்சுட்டாங்கன்னா நேற்று வச்சு மோர் குழம்பு வச்சு சாப்பிட்டு முடிச்சிடுவோம். ஸோ எனக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு தான். ரொம்ப ரொம்ப லேட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் டைம். நான் என்றைக்கு எத்தனை மணிக்கு சாப்பிட்றேன்னா 11 மணிக்கு நான் சாப்பிட்றேன். 2 தோசை, குருமா, ஒரு ஆம்லேட்டு, கொஞ்சம் காஃபி. அதுவும் ஹஸ்பண்ட் எழுந்திரிச்சு சமைச்சு கொடுத்ததுனால, இல்லைன்னா நான் அப்படியே படுத்துன்னு தான் இருப்பேன், அவ்வளோ உடம்பு முடியல, ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். உடம்பு முடியாத ஒய்ஃப் யாராவது வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் கொடுக்குற அன்பு, நீங்கள் கொடுக்குற ஃபுட்டு, இதெல்லாம் தான் அவங்கள வந்து அந்த ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து மீட்டு கொண்டு வரும். அதனால் ஒய்ஃப் கிட்ட அன்பாக இருங்க, அன்பாக பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.